கருவிலிருந்து கல்லறை வரை வந்து இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் மேல கை வச்சா பயம் இருக்கணும், பெண்களை பேசும்போது பயம் இருக்கணும், அவர்கள் ஆண் உறுப்பை உடனே வெட்ட வேண்டும். 6 வருடம் கழித்து இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்புல வந்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்பது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாது. இல்லை என்றால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த சின்ன குழந்தைகிட்ட உனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிடும்? அவனோட அதை நிறுத்திக்காம 10 பேர் சேர்த்து கூட்டு பலாத்காரத்தில் அவன் ஈடுபடுறான்னு சொன்னா இதுக்கு காரணம் போதை. அவனுக்கு வந்து இம்யூனிட்டா வந்து என்கவுண்டர் பண்ணுங்க, ஓட விட்டு சுடுங்க, அவனை ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்து சொகுசு வாழ்க்கை வாழ போறான் அவன். ஏன் நீங்க ரெட் லைன் ஏரியா ஓப்பன் பண்ணுங்க, அரிப்படிச்சு போய் திரியிற ஆம்பளைங்கெல்லாம் போய் தொலையிட்டோம். ஆனால் ஒரு பெண் நீதிபதியாக இருந்து ஒரு பெண் இந்த வழக்கை வந்து வாதாடி ஃபிஃப்த் ட்ராக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கக்கூடிய சமூகத்தில் பல வருடமாக தனி ஒரு பெண்ணாக போராடிட்டு இருக்கக்கூடிய கல்பனா பாஸ்கர் அவர்கள் தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. இந்த பொள்ளாச்சி நிகழ்வை பற்றி நம்ம கூட பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்க தான் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். இந்த பொள்ளாச்சி நிகழ்வை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சார், பொள்ளாச்சி நிகழ்வுன்றதே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். அது ஒரு வேதனையான ஒரு கருத்தும் கூட. வேதனை என்று சொல்வதை விட ஒரு பாதகமான ஒரு விஷயம். இன்றைக்கு பொள்ளாச்சி நிகழ்வுடைய தீர்ப்பை முன்னிட்டு பல பெண்களும் பல பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டாடுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது மன வேதனையான ஒரு விஷயம். இதை கொண்டாடுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த 8 பெண்களுடைய முகம் மறைத்து அவங்க ஆள் அடையாளம் தெரியாத ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்க முடியுமே தவிர, 6 வருடம் கழித்து இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் வந்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்பது வந்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் நாங்கள் சொல்லுவோம். அது நாங்கள் வன்மையாகவே வந்து எங்களுக்கு வந்து அது கஷ்டம்தான், அதை கண்டிக்கிறோன்னு கூட நாங்கள் சொல்லலாம். நீதிபதியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து எஸ்டின் தீர்ப்பாக இது வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனாலும் ஒரு பெண் சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரு பெண்ணாக நாங்கள் பார்க்கப்படும் பொழுது இந்த தீர்ப்பை வந்து கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற விஷயத்தெல்லாம் வந்து மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் இதையும் நீங்கள் வந்து ஷேர் படுத்தி அதனுடைய பயன்படுத்தி நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி குற்றங்கள் குறையணும்னு சொன்னால் கண்டிப்பாக மேலை நாட்டுகளில் அயல் நாட்டுகளில் வந்து ஒரு அந்தந்த நேரத்திற்கு அந்த குற்றத்திற்கு சரியான தீர்ப்பு அன்றைய தினத்திலேயே அன்றைய நேரத்திலேயே வந்து குற்றவாளி என்று கருதி அவர் நிரூபிக்கப்பட்டால் அந்த நேரத்திலேயே அவங்களுக்கு அந்த தண்டனையை வழங்குவது தான் சரியான ஒரு தீர்ப்பாக இருக்கும். இந்த தீர்ப்பு இது போன்ற தீர்ப்புகள் வந்து வராத வரை, இது போன்ற சட்டத்திட்டங்கள் வராத வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கண்டிப்பாக அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்துடுச்சு, அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. 6 வருடம் கழித்து இந்த வழக்கை விசாரித்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல தரப்புகள் வந்து இன்றைக்கி சந்தோஷப்படலாம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், 13 வயது பெண் ஒரு 13 நபர்களால், அதுவும் வந்து 17-18 வயசு பசங்களால் வந்து கற்பழிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த தாய் வெளில வரலாம். அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும், அந்த குழந்தையுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும். பெற்றோர்களும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தாயாக இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு கருத்து என்னென்னா, தன்னுடைய குழந்தைங்களுக்கு இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுங்க. பணம் ஒன்றே வந்து ஒரு தேவை என்று அதன் பின்னால் போகாமல் நம்மளுடைய தேவைகளையும் கொஞ்சம் குழந்தைங்களுக்காக குறைத்து கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும், குழந்தைங்க வந்து நல்லா வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு அவங்க போட்டுக்கிற ஒரு செப்பல் முதற்கொண்டு பார்த்து வாங்கி தரேன். நம்ம அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம கைட் பண்ணணும், அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நம்ம செலவிட்டால் மட்டுமே இனி வரும் ஜெனரேஷனை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். கருவிலிருந்து கல்லறை வரை வந்து இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. என்னதான் நீங்கள் வந்து பெரிய விஷயம் வந்து பெண்களுக்கு சட்டத்திட்டங்கள் சாதகமாக இருந்தாலும் இது போன்ற குற்றங்கள் குறையணும்னு சொன்னால் அந்த குற்றவாளி நிரூபிக்கப்படுற இடத்துல தண்டித்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சம உரிமை, பெண்கள் ஆணும் பெண்ணும் சம உரிமை அப்படின்றத விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். ஆணும் பெண்ணும் சம உரிமை எதில் எடுத்துக்கணும்? ஈக்குவல் ரைட்ஸில். நீ ஒரு நல்ல விஷயத்தில் முன்னேறினா நானும் நல்ல விஷயத்தில் முன்னேறுவேன். நீ ஒரு 10 ரூபாய் சம்பாதி, நானும் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க, ஈக்குவல் ஷேர்ன்றது அது வேறு. ஆனால் ரைட்ஸ் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து நிறைய கலாச்சார சீர்களுக்கு வந்து நீ ஒரு பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணால் நானும் ஒரு பீர் பாட்டில்
ஓப்பன் பண்ண ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு விஷயத்தில் இன்றைக்கி கலாச்சார சீரழிவோட ஒரு போதைப் பொருளுக்கு நிறைய விஷயங்களை அடிமையாக்கி தன்னை வந்து தானே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் என்ன நடக்குதுன்ற தெரியாத நிலையில் இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து அவல நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நிறைய விழிப்புணர்வு வரணும். பெற்றோர்கள் தயவுசெய்து தன்னுடைய குழந்தைகளை கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுங்க அவங்களுக்காக. அதான் நம்ம வந்து அரசாங்கமும் காவல்துறையும் வந்து பெண்களை வந்து நம்ம பாதுகாப்பாக வந்து ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? காவல்துறையால் என்ன பண்ண முடியும்? குற்றம் நடந்ததுக்கு பிறகு தான் வந்து காவல்துறை வந்து அவங்களுக்கு குற்றம் சாத்தப்பட்டவங்களை வந்து தண்டிக்க முடியும். ஆனால் பாதிக்கப்படுறது யாரு? பெண் தானே. அந்த பெண் வந்து நீ பாருங்கள், 6 வருஷமாக வந்து அந்த பெண் எவ்வளோ ஒரு மனநிலைமையில் பாதிக்கப்பட்டிருப்பா. அந்த பெண் வந்து எவ்வளோ வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு கடுமையான வந்து ஒரு விஷயம் என்ன தான் வந்து ஒரு தாய் வந்து முன் வந்து சொல்லிட்டாங்க, பரவாயில்ல. மற்ற பெண்ணுடைய நிலைமை இது போன்று பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய நிலைமையெல்லாம் பாதி பேர் வெளில வந்து சொல்லலை. இந்த திருநாவுக்கரசால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனையோ பேர் அவங்களால வெளில வர முடியல. ஏன்னா பேரண்ட்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. வெளில வந்தால் மானம் போயிடும், மரியாதை போயிடும், சொன்னால் எங்களுக்கு அசிங்கமாயிடும். அரசாங்கம் செஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயம், அந்த 8 பேரை வந்து அந்த குழந்தைங்களை வந்து வெளியில் காட்டல, அது சீக்கிரம் வச்சுருந்தாங்க. அப்படியும் ஒரு மீடியா எடுத்து அந்த பெண் வந்து எப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதெல்லாம் வந்து உங்களுக்கு சேனல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எந்த பெண்ணையும் இனிமேல் நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க. நான் எல்லாம் போல்டாக வெளியில் வாங்க, தன்னுடைய விஷயங்களை தாய்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தாய்மார்களும் பெற்றோர்களும் வந்து அந்த குழந்தைங்களுக்கான சில விஷயங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் அம்மாட்ட ஷேர் பண்ணுமா. நான் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி குழந்தைங்க டீல் பண்ணி, ஏன்னா எல்லாத்துலேயும் உரிமைன்னு சொல்கிற நம்ம குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு உரிமையை கொடுத்து அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா இது போன்ற குற்றங்கள் கண்டிப்பாக கம்மியாகும். எந்த விஷயம் இருந்தாலும் தைரியமாக போல்டாக வெளியில் வாங்க. உங்களுக்கு அரசாங்கம் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. யாரும் எதுவும் பயப்படாதீங்க. இன்றைக்கி வந்து மனித உரிமை மகளிர் உரிமை ஆணையத்திலையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கான நீங்கள் எதாக இருந்தாலும் போல்டாக சொல்லலாம். நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் யாருன்ற அடையாளம் காட்டப்பட மாட்டீர்கள், உங்களுடைய ஃபேஸ் வெளியில் வராது. இது வந்து மிக மிக ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஆனாலும் பெரிய ஒரு நிரடலான ஒரு விஷயம், ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த தீர்ப்பு. யார் யாருக்கு என்ன சந்தோஷம் இருக்குது அப்படின்னு தெரியல. எங்களை போன்ற மனம் குமுறலான உள்ள பெண் பிள்ளையை பெற்ற தாய்மார்களுக்கு இது ஒரு நல்ல தீர்ப்பே கிடையாது. இந்த தீர்ப்பு இனி பெண்களுக்கான ஒரு தீர்ப்பு. பெண்களுக்கான குற்றங்களை குறைய வேண்டும் என்றால் இது போன்ற குழந்தைங்களையும் ஒரு வயதானவர்களையும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை ஆளாக்குறவர்களுக்கு நம்ம அயல்நாட்டில் இருக்கும் போல வெளிநாட்டில் உள்ள ஒரு தண்டனை வழங்குவது போல அவர்கள் ஆண் உறுப்பை உடனே வெட்ட வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இது மட்டுமே ஆகுமே தவிர 6 வருஷம் கழிச்சு இவங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்களாம். அந்த தீர்ப்புல வந்து ஒரு ஜெயிலில் போய் ஒரு திருந்தி வெளில வந்துருவாராம். இன்னும் அவன் ஜெயிலில் போய் சொகுசா வாழ போறான், அரசியல் பின்பலத்தோட அவன் உள்ள போறான். இன்னும் ஜெயிலில் போய் ஜாலியாக, அதாவது இன்றைக்கு அரசாங்கம் வந்து அவங்களை பாதுகாத்துருக்கு. வெளில வந்தால் உனக்கு ஆபத்துடா, நீ வெளியில் வந்தீங்கன்னா. இன்னைக்கு தாய்மார்கள் வந்து பழைய மாதிரிலாம் கிடையாது. குற்றவாளிகளை கண்டித்தால் அவங்கள வந்து தெருவில் பார்த்தாங்கன்னா கல்லால் அடித்து கொண்டுடுவாங்க. இன்னைக்கு எல்லா தாய்மார்களும் எல்லா ஒரு பெண்களும் வந்து போல்டாக இருக்கிறாங்க. இது போன்ற குற்றங்கள் நிச்சயமாக குறைய வேண்டும் என்றால் இது போன்ற தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே தான் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். ஆகவே தயவுசெய்து மகளிர் அணியை நம்மளும் உஷாராக இருக்கணும். ஆடை உடை கல்ச்சர் எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு ஆணுக்கு ஈடு வந்து பெண்கள் வந்து நம்ம ஈக்குவல் ரைட்ஸ் எடுத்துக்கிறது வந்து நல்ல விஷயத்தில் இருக்கணும். நம்மளோட ரைட்ஸு இன்றைக்கி 12 மணிக்கு ஒரு ஆண் வெளில போனால் அவனுக்கு எந்த பயமும் இல்லை. அதே மாதிரி தான் பாரதி கண்ட புதுமை பெண் போல் நம்ம நைட்டு 12 மணிக்கு போகக்கூடிய எல்லா ரைட்ஸும் நமக்கு இருக்குது. நம்மளை யாரும் டச் பண்ண முடியாது. ஆனால் இது போன்ற சம்பவங்களை விட்டுட்டு தவறான ஒரு விஷயத்துக்கு ஈக்குவல் ரைட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம போனோம்னா நம்ம வந்து சூனியம் வச்சுக்கிற கதை தான் இது. பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கணும் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு குற்றங்கள் நடந்த பிறகு நம்மளாம் வந்து இன்றைக்கி நம்ம கொள்கிறோம். குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கான வழியை தான் பார்க்கணுமே தவிர குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த தண்டனை கொடுத்தா அந்த தண்டனை கொடுத்தா இவங்க நாங்கள் இவ்வளோ ரைட்ஸ் கொடுத்தோம், சட்டங்கள் கடுமையாக, இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். குற்றங்கள் இந்த மாதிரி பெண்கள் மேலே கை வச்சா பயம் இருக்கணும். பெண்களை பேசும்போது பயம் இருக்கணும். பெண்கள் வந்து ஒரு சின்ன குழந்தை மேலே வந்து ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்றேன். பல்லாவரம் உடைய சம்பவத்தில் வந்து 13 வயது குழந்தைய அந்த 13 பேர் சேர்ந்து எல்லாம் சிறார்கள். 17 வயசு, 18 வயசு, 20 வயசு. அது ஒருத்தர் 2 பேர் தான் ஏதோ 22 வயசு போல இருக்கு. அந்த சின்ன குழந்தைகிட்ட உனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிடும்? ஒருத்தன் உள்ள வரான், ஏதோ லவ் பண்ணுறான்னு சொல்கிறான், தண்ணி கேன் போட வரான், அப்படியே வந்து ஏதோ அந்த குழந்தைகள் வந்து மனசு ஒரு ஈடுபாடு அடைஞ்சு போகுது. அவனோட அதை நிறுத்திக்காமல் அப்போ இன்னும் ஒரு 10 பேர் சேர்த்து கூட்டு பலாத்காரத்தில் அவன் ஈடுபடுறான்னு சொன்னால் இதுக்கு காரணம் போதை. அவன் பயன்படுத்தான். இதெல்லாம் இந்த போதை பொருளை முழுசாக ஒழிக்கணும்.
குழந்தைகள் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி சட்டங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது விஷயம் நடக்குதான்னு கடுமையாக வந்து அரசாங்கம் வந்து இதை கண்காணிக்கணும். இதுக்கு ஒரு தனிப்படை போடணும். காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி குழந்தைகள் வந்து இன்னைக்கு குட்டிச்சோறாகக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள். இந்த போதைப் பொருளை போட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து வயசானவங்களும் தெரிய மாட்டேங்குது, குழந்தையும் தெரிய மாட்டேங்குது, எதுவும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயத்தில் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிக்கப்படாமல் இருக்கணும்னா சட்டங்கள், இது போன்ற சட்டங்கள்லாம் வந்து 6 வருஷம் கழிச்சு ஜெயிலுக்குள்ளே அனுப்புறதெல்லாம் வந்து ஏற்றுக்கப்படாத ஒரு சட்டம். இது போன்ற பெண்கள் வந்து ஏற்றுக்கப்பட மாட்டாங்க கண்டிப்பாக. மேடம், இந்த பொள்ளாச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. 8 குற்றவாளிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆயுள் தண்டனை என்பது 14 வருடம். அதில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தண்டனை காலம் ஒவ்வொருவருடைய தவறை குறித்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. A1 குற்றவாளியான சபரிராஜனுக்கு வந்து 4 ஆயுள் தண்டனையும், A2 ஆன திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனையும், A3 ஆன சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனையும், A4 ஆன வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனையும், A5 ஆன மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனையும், A6 ஆன பாபுக்கு 1 ஆயுள் தண்டனையும், பாலு A7 ஆன பாலுக்கு வந்து 3 ஆயுள் தண்டனையும், A8 ஆன அருளானந்துக்கு 1 ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் மீடியா வாயில சொல்லும் பொழுது சாகும் வரை ஆயுள் தண்டனை சொல்லப்படுது. மேடம், இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், அதாவது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 வருஷம் வந்து ஜாலியாக இருந்துட்டான். ஆனால் அந்த 6 வருஷம் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மனநிலைமை அந்த பொண்ணு வந்து 6 வருஷம் உயிரோடு இருக்கிறதுக்கான சமமே இல்லை. அது அந்த பொண்ணு செத்து தான் இது வரைக்கும் பிழைச்சிருக்கோம். இன்றைக்கி அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு அமௌண்ட்டெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்காக இது பண்ணியிருக்காங்க. அதாவது மொத்தம் வந்து ஆரம்பத்தில் குற்றம் சாட்டப்பட்டது 12 பேர். இதில் வந்து திருநாவுக்கரசுன்றது வந்து A1. திருநாவுக்கரசு கூட இன்னும் பல ஆண்கள் வந்து இது போன்ற நிறைய வீடியோக்கள் வச்சுருக்காங்க. இது போன்ற பெண்கள் இன்னும் நிறைய பெண்கள் இதில் வந்து இப்போ சும்மா அந்த ஒரு பெற்ற தாயோ ஒரு விஷயம் வந்து போல்டான ஒருத்தர் வெளியில் வந்ததுனால இந்த 8 பேர் வெளியில் தெரிஞ்சாங்க. இன்னும் இது போன்ற பெண்கள் ஒரு நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் உங்களுக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பொலிட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, பண பலத்தில் இவங்க போய் இன்றைக்கி ஜெயிலில் போய் உட்காடுறாங்க. அதனுடைய பின் தொடர்ச்சி தான் வந்து A1க்கு இத்தனை காலம், பின்னாடி ரெண்டாவது வரவனுக்கு இவ்வளோ, 3வது வரவனுக்கு இவ்வளோ, 4வது இவ்வளோன்ட்டு லாஸ்ட்டில் வந்து சம்மந்தப்பட்டவனுக்கு முக்கிய குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனையே கிடையாது சார். அதோட வந்து அப்படியே இன்ஃப்ளூயன்ஸில் போக வேண்டியதான். அதனால் நீங்கள் வந்து A1 யாருன்றதை பார்த்துட்டு, குற்றவாளி யாருன்னு பார்த்துட்டு, இந்த மாதிரி கடுமையான ஒரு விஷயத்தில் ஒன்று அவனுடைய உடல் உறுப்பை வெட்டணும், 2வது அப்படி இல்லையா அது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து இம்யூனிட்டாக வந்து என்கவுண்டர் பண்ணுங்க, ஓட விட்டு சுடுங்க அவனை. ஒரு பெண் வந்து பாதிப்பாக லைஃப் ஃபுல்லாக செத்துட்டால, இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறது விஷயம் இல்லை. 6 வருஷம் கழிச்சு அவன் ஜாலியாக இருந்து நீக்கு ஆயுள் தண்டனை போயிட்டு ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்து சொகுசு வாழ்க்கை வாழ போகிறான் அவன். ஆனால் அந்த பெண் சாகும் வரை, அவர் இன்னொரு திருமணம் பண்ணுறாலோ திருமணம் பண்ணலையில் சொசைட்டியில் அவர் நடக்கும் வரை அவள் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அவள் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கா. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து குறையணும்னு சொன்னால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். எப்படி வந்து மற்ற விஷயத்தெல்லாம் வந்து அயல்நாடு, நம்ம வந்து அயல்நாட்டில் இருக்கிறத இன்றைக்கி வந்து எப்படி வந்து ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கலாமா, அதுக்கு சட்டங்கள் கொண்டு வராங்களாம், ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்கலாமா, இது போன்ற உணர்வு உள்ள ஒரு கல்ச்சர்லாம் வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளும் போது ஏன் நீங்கள் ரெட் லைன் ஏரியா ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு அரிப்பெடுத்து போய் திரியிற ஆம்பளைங்களாம் போய் தொலையிட்டோம், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. மேலை நாட்டுக்குள்ள எல்லாத்தையுமே நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அதுக்கு ரேலி ஓப்பன் பண்ணுறீங்க, வருஷம் பெரிய லெவலில் வந்து அதுக்கு ஃபண்டு கொடுக்குறீங்க. அப்போ இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் வந்து குறையணும்னு சொன்னால் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் கொண்டு அமுல்படுத்துங்க. இதுக்கு மட்டும் வந்து தமிழ்நாடு கல்ச்சரல் தேவைப்படுதா உங்களுக்கு? இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி பல பெண்கள் வந்து சும்மானாச்சும் வந்து எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம், 6 வருஷம் கழிச்சு அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடச்சிச்சின்னு சொன்னால் கூட இன்னும் பல பெண்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கிறோம். இது முழுக்க எங்கள் கண்டிக்கத்தக்கான ஒரு விஷயம். அரசாங்கத்துக்கு வேண்டுமானாலும் நீதிபதிக்கு வேண்டுமானாலும் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் நீதிபதியாக இருந்து ஒரு பெண் இந்த வழக்கை வந்து வாதாடி இது போன்ற ஒரு ஆயுள் தண்டனை, அதுவும் வந்து ஒரு போல்டான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்கதாக விஷயமா நன்றி நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் இது போன்ற சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மேடம்.